ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மதராசி கப்பிள். ஒரு ஆளை இன்னைக்கு காணோம், எல்லாரும் மிஸ் பண்ணுறோம். இல்லை நானா பர்டிகுலராக மிஸ் பண்ணுறேன். என் பொண்டாட்டி இல்லை சேலஞ்சிங்ன்ற பேரில் உனக்கு சாப்பிட கிடைச்சது இல்லை, நீ மிஸ் பண்ண மாட்டியா? கோமல்னு ஒரு பொம்பளை இருந்துச்சு, அது கூட விளையாண்டு கேக்கு சாப்பிட்டு இருந்தேன். இது இன்னாத்துக்கு வந்து உட்காந்துருக்குது இல்லை, எதுவுமே இல்லாமல். ஸோ வீடியோ வந்து அவள் இல்லாமல் ஷூட் பண்ணுறது ஒரு கான்செப்ட் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்னென்னா இன்ட்ரோடக்ஷன் டு நார்த் இந்தியன் மேரேஜஸ். ஸோ இது ஒரு 10 பாட்டாக போக போகுது. எக்ஸாம்பிள் வந்து ஃபீட் யார் தெரியுமா? அமித் அண்ட் கோமல் மேரேஜ். ஸோ ஓ அப்படியா? ஐயோ அப்படின்னா நிறைய நாள் ஆகும் இவங்க வீட்டுக்கு. என்னோட மேரேஜோட கதையும் சொல்லல, வீடியோஸும் எதுவுமே போடல, போட்டோஸும் எதுவுமே இருக்காது. நாங்க ஆன்லைன்ல இது வரைக்கும் போஸ்டே பண்ணல. ஆக்சுவலி எங்க கல்யாணத்தினால இவன் கல்யாணத்துல என்ன பிரச்சனை வந்துச்சு அதெல்லாம் எல்லாம் இந்த சொல்லுவோம். சாரி, வீடியோல நிறைய நான் கொட்டாய விடுவேன். இவனை பார்த்து பார்த்து எனக்கு வந்துச்சுனா ப்ளீஸ் தூக்கத்துல இருந்து என்னை எழுப்பி கூப்பிட்டு நாங்க 3 பேருமே தூங்கிட்டோம்னா எங்களை மன்னிச்சிருங்க. அவங்க சொல்லுவாங்க கமெண்ட்ல, அப்ப நாங்களும் தூங்குவோம், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம்னு கமெண்ட் பண்ணுவாங்க. இன்ட்ரோடக்ஷன் வந்து நார்மல் வந்து எங்க ஆரம்பிச்சது? இவங்க அம்மா அப்பா பண்ண தப்பு, அவங்க அம்மா அப்பா பண்ண தப்புல பிறந்ததுதான் 2 குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு நடந்த சேட்டைகள் தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ 2021 தான் இது ஆரம்பிச்சது. நான் ஃபர்ஸ்ட் டைம் என் வேலைக்கு போனேன், அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாங்க அம்மா அப்பா இந்த மாதிரி வா கல்யாணம் பண்ணிடலாம் ரொம்ப என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க. குழந்தை திருமணம் நடந்தது இவங்களுக்கு. ஆமா உண்மை அதுதான். எனக்கு ஆக்சுவலி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா எனக்கு பாத்துக்கிட்டே கிடைக்கல, ஏதோ செட் ஆகலன்னு சொல்லி அட்லீஸ்ட் யாருக்கு ஆகுதோ அவங்களுக்காவது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவனை புடிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவனுக்கு பார்க்கும் போது இவன் ஒரு மூஞ்ச ஒண்ணு மாத்துவான் பாரு டெய்லி. அதை ஏன் மாத்துறான், என்ன ஆச்சு இவனுக்கு, ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் வந்து அப்பதான் எங்களுக்கு காண தெரியுது ஏன் இந்த ஆடுக்காக தான் அவன் அவ்வளவு நாள் துடிச்சிருக்கான். எனக்கு வந்து பார்க்க ஆரம்பிச்சது வந்து எங்களோட அத்தை பொண்ணு ரென்னா இருக்கல்ல, அவதான் வந்து என்னை கூட்டி கொடுத்தது. கல்யாணம் பண்ணிக்கிறது அத்தை பொண்ணு, எங்களுக்கு பொண்ணு பாக்குறது அத்தை பொண்ணு. ரெனா வந்து யாரு அப்படின்னா ஒன் ஆஃப் a nice lady that we are having in their family. சாலி மச்சினிச்சி ஒரு மச்சினிச்சி. ஆனா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தை இருக்கு. குழந்தைங்களுக்கு கல்யாணம் போகுது. அப்ப அது எவ்வளவு பெரிய பொம்பளைன்னு பாத்துக்கோங்க. அவளுக்கு வந்து 35 தான் வயசு. 8வது படிக்கும்போது அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஓகே, அது நம்மள விட 5 வருஷம் தான் பெரியவா. ஆனா அவ குழந்தைங்களுக்கு கல்யாணம் போது நம்ம இப்பதான் குழந்தை பெற்றிருக்கோம். எனக்கும் அப்படிதான் பண்ணணும்னு பார்த்தாங்க. ஆனா அதெல்லாம் நான் தாண்டி எப்படியோ ஒரு என்ன வயசுல இருந்தது எனக்கு 12வது முடிச்சான். 4 வருஷம் முன்னாடிடா, 21 இப்ப 25 போயிட்டு இருக்கு. 27 இருந்து 23 ஆல்மோஸ்ட் இருந்தது. அப்பவே வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு நான் வந்து இன்டர்ன்ஷிப் தான் முடிச்சேன். அப்போ விங்க்லோ சிஸ்டம்ல என்னோட கம்பெனில வந்து நான் இன்டர்ன்ஷிப் தான் முடிச்சேன். அப்பதான் ஆன் ரோல் பண்ணாங்க. சரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி புடிச்சிருவோம்னு சொல்லி புடிச்சிட்டேன். என்ன முடிச்சேன்? இன்டர்ன்ஷிப் முடிச்சான். இன்டர்ன்ஷிப் முடிச்சா தூக்கத்துல மாம்சம் வளர ஆரம்பிச்சு. இன்டர்ன்ஷிப் முடிச்சா இன்டிமேட்ல அனுப்பிச்சு விட்டாங்க. அதனால ஒரு பாப்பா உருவாகிருச்சு. அதுக்கப்புறம் சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் இன்டர்ன்ஷிப் பிராக்டீஸ் ஊக்கத்துல இருக்கேன் நான். யூசுவலி நார்த் இந்தியால என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து பையனோட போட்டோ அனுப்புவாங்க. அவங்களுக்கு பையனை பிடிச்சாதான் பொண்ணோட போட்டோ நம்ம கிட்ட வரும். ஃபர்ஸ்ட் பொண்ணு போட்டோல அனுப்புவாங்க. கோமல் இருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். நல்லாதான் இருந்திருக்கும். அமைதியா பாத்துருவோம். அவ எப்படியே அவ்வளவுதான் பாத்துருவாங்க. cheating அவ்வளவுதான். Subscribe guys. Welcome to Madarasi Vlogs. Bye. A few minutes later. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி எங்க அக்கா கிட்ட சொன்னாங்க. அம்மா வந்து சொன்ன பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி போட்டோ மட்டும் அனுப்புங்க, இவன் போட்டோ கேட்டா தர மாட்டான், நல்ல போட்டோவும் இல்ல இவன் அப்படின்னு சொல்லி என்ன ரக்ஷாபந்தன் கூப்பிட்டாங்க. யாருக்கு? அந்த அக்கா ரென்னா அக்கா. ரென்னா வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு, சரி அவள் பாசமா கூப்பிடறாளே, இவகிட்ட எப்பவுமே இருக்கிறதா, இவகிட்ட கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அவகிட்ட போகணும். சரி அவகிட்ட போயிட்டு ஃபோட்டோலாம் எடுக்க வச்சுட்டு சாயங்காலம் நான் வந்துட்டேன். அடுத்த நாள் என்னன்னா, சரி ஃபோட்டோலாம் பார்த்துட்டாங்க, அவள் அனுப்பிட்டா, அவங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. அவங்களும் வந்து பொண்ணோட ஃபோட்டோ அனுப்பிட்டாங்க. சரி எல்லாம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரியா பார்த்த பிறகு என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி பையன் ரொம்ப கருப்பா இருக்கான், எங்களுக்கு பிடிக்கல பையனை. கவர்மெண்ட் ஜாப் இல்ல, கவர்மெண்ட் கருப்புனா அப்போ நான்லாம் என்ன சொல்றது? நீ ஏன்னா பரவாயில்ல மேம்ஸ், நான்லாம் அப்போ நான் ஆப்பிரிக்கன் நீக்கிற மாதிரி இருந்தேன். அப்பதான் நான்
இது சொல்றனவங்க நம்ப மாட்டாரு. எல்லாம் அவன் பொண்டாட்டியோட cream போட்டு இப்படி ஆயிட்டு இருக்கியா அப்புறம் பொண்டாட்டி கிரீம் இல்ல அக்காவோட கிரீம் தான். பொண்டாட்டி கிரீம்ல நான் போன ஃபேஸ் வாஷ் தான். தேகா ஆல் தேகா. எனக்கு கொஞ்சம் தாடி வந்துகிட்டு இருக்கு. எல்லாம் தேகாவின் அருமை. இது முடிஞ்ச பிறகு அவங்க வந்து மூக்கு வந்து குண்டா இருக்கு, பையன் கருப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லி பெரிய மனுஷன் பொண்ணுதான் மாதிரி சொன்னது. இருக்கான் அப்படின்னு எல்லாம் கோமல் சொல்லுச்சு இதெல்லாம். அதான் நான் வந்து இவனை கல்யாணம் பண்ண மாட்டேன். இவன் வந்து ஏன்னா அவளோட அக்காவோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல அந்த குடிகாரன். ஆமா. ஐயோ, உலக பாப்பாங்களா? அவனுக்கு தெரியாது. அக்கா போடு வேண்டா. ஒரு போடு ஜென்டில்மேன் வேண்டாரு. அவன் எவ்வளவு குடிப்பான். அவன் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கான். அவன் இஸ் வெரி ஃபேர் ஆக்சுவலி. சோ அவ வந்து அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணான். குடிகாரனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஃபேரா இருக்கணும்னு எதிர்பார்த்தான். என் தம்பி கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனா இவன் கலருக்கோசம் கவர்மெண்ட் ஜாப் இல்லன்னு கோசம் அவரை ரிஜெக்ட் பண்ணான். அவன் இருந்தா அவளை கும்மிட்டு இந்த கதை. அது வந்து அவதான் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அப்படி சின்ன பொண்ணு 21 வயசுல அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிதான் இருந்திருக்கும். எங்க அக்கா- காலேஜ் முடிச்சுட்டு வந்துருச்சு. எங்க அக்கா கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க அம்மா தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மள வந்து நிப்பாட்டிடலாம். எனக்கு என்ன ஆச்சுன்னா போனா போகுது ஓடி கல்யாணம் ஒரு மண்ணு வேணான்னு சொல்லி எனக்கு நான் குருகாம் ஓடிடுவேன். இதுக்கு மேல எனக்கெல்லாம் பாத்தீங்களான்னு சொல்லி சண்டை போட்டு வீட்டுல உட்காந்துட்டேன். ஒரு 10 நாள் போச்சு, 20 நாள் போச்சு, 20 நாள் போச்சு, திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க வந்து பார்க்க வர போறாங்க. இதெல்லாம் யாரை கேட்டு பண்ணீங்க நீங்க அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு நைட்டே போறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அம்மா வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி பாரு உட்கார வச்சுட்டாங்க. கட்டாய கல்யாணம் பண்ணிருக்காங்க இவனுக்கு. மம்மிஜி நான் கீழே போய் வச்சு இதெல்லாம் இன்னும் முடியல. நீ உனக்கு இன்னும் தெரியவே தெரியாது. இன்னும் முடியல. இன்னும் கதை இருக்கு பெருசா. அப்படிதான் இன்னொரு கல்யாணமும் இப்ப குடும்பத்துல ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. அதுவும் கட்டாய கல்யாணம் தான் எங்க இதுல. பையனோட போட்டோ காட்டாமலே அந்த பீஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து என்கேஜ்மென்ட்டே பண்ணிட்டு முடிச்சாச்சு. இப்ப வந்து அவங்க கூட தான் வாழணும்னு ஆயிடுச்சு. சோ இது முடிஞ்ச பிறகு என்ன சொன்னாங்கன்னா சரி அவங்க பார்க்க வராங்கன்னு சொல்லி அவங்க வந்துட்டாங்க, பார்த்தாங்க, அவங்களுக்கு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேல வந்து பிவானி வீடை அவங்க வீடை பார்த்தாங்க, அவங்க எங்க வேலை செய்யறாங்கன்னு பார்த்தாங்க. சரி வில்லேஜ்ல இல்ல, நம்ம பொண்ணு வந்து போயிட்டு சிட்டில தான் இருக்க போறா, இருந்தாலும் பிவானியோட சிட்டில தானே இருக்கு, ஜாலியா வாழ்ந்துட்டு போவா, அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் அவ மூளையில கிரியேட் பண்ணிருக்காங்க. புரியுதா? அவ ஓகே சொன்ன காரணமே அதுதான். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணாங்கன்னா சரி ஒன் டே வந்து டிசைட் பண்ணுவோம், நீங்க வந்து பொண்ணையும் பார்த்துட்டு போயிடுங்கன்னு சொல்லி அங்க அவங்க வந்தாங்க. ரெண்டா வீட்டுக்கு இங்க இருந்து நாங்க போனோம். இட் வாஸ் நாட் லைக் ஃபிக்ஸிங், ஜஸ்ட் சும்மா பார்க்கலாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தாட்ஸோட இங்க இருந்து போனது. ஆனா எங்களோட பேரண்ட்ஸ் வந்து வேற மாதிரி ஒரு தாட்ல போயிருக்காங்க. இங்க உனக்கு எப்படி இப்போ உனக்கு முடிச்சிட்டு வந்துடலாம். உனக்கு எப்படி இது வந்து பைக் பார்க்க போலாம் பார்சல் பண்ணுங்க கோமல் ஒரு கோமல் பார்சல் அப்படின்னு பார்சல் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணி விட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னா நான் சாப்பிட்டுட்டு இருந்தோம், 2 பேருமே உட்காந்துட்டு ஒரே தட்டுல 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு சரி இப்ப இது மேல வரும்போது வந்துக்கலாம் ரென்னா எங்க கூட உட்காந்து சாப்பிட்டு சரி இதெல்லாம் முடிச்சிட்டோம். சரி அவங்களும் வந்துட்டாங்க. உள்ள வந்தோடனே அம்மா அப்பா பார்த்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் கோமல. சரி அவரோட ஃபர்ஸ்ட் டைம் போட்டோ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருந்தா சொல்லி. இதோ இப்படி இருந்தாவ. ஓகே ஓகே சரி நான் போட்டோக்கு வந்து கீழே போட்டுறேன். இப்படிதான் இருந்தா. அம்மா அப்பா உள்ள நடந்து அண்ணியன் மாதிரி நெத்தி பெருசு. இங்க நெத்தி பெருசு. சொட்டன்னு சொல்லிட்டா நெத்தி பெருசு அப்படின்ட்டா. அவனுக்கு வாழ்க்கை பூரா ஒரு பேர் கொடுத்திருந்தேன் சொட்டன்னு. அது என் பொண்டாட்டிக்கு டிரான்ஸ்பர். என் புள்ள என்ன சொட்டன்னு கூப்பிடுதுடா. அப்புறம் பாக்க சோ இவள வந்து பார்த்தோன்னே அம்மா அப்பாக்கு வந்து பையன் பொண்ணு வந்து பிடிச்சிரும் பையனுக்கு அப்படின்னு தான் இருந்தது. ஆனா நான் வந்து வேற மைண்ட் செட்ல போனேன். வேணாம் எனக்கு எதுக்கு இந்த வயசுல பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்னா அப்ப இவனே எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். உண்மைதான். அந்த பொண்ணு எக்ஸ்பெக்ட் இவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணிருப்பான். என்ன இவன் வந்து வேற முடிவுல தான் போனா இங்க இருந்து. எங்க வீட்ல கண்டிப்பா கட்டாய இத ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வருவோம்ன்ற முடிவுல போனாங்க. நானே எங்க அண்ணன் சப்பாவா இங்க நடுவுல. ஆமா துண்டு மட்டும் நான் போய் குலோப் ஜாமுன் சாப்பிட்டேன். நான் இதுல வந்து என்ன சொல்லுவேன்னா அவங்க 3 பேர் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணல. எனக்கு பண்ணது எங்க அக்கா தான் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லா விஷயத்துலயும் வந்து அவனுக்கு டைம் கொடுங்க, அவனை பேச விடுங்க, எல்லாமே இதெல்லாம் பண்ணது வந்து மோனி தான் ஆக்சுவலா. சரியா? யாருக்குமே என்ன பிடிக்காது. சோ இது முடிஞ்ச பிறகு என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் சரி தனியா உட்கார வைப்போம் பேச வைப்போம்னு சொல்லி இதெல்லாம் வந்து நீயும் கோமலுமா? ஆமா இதெல்லாம் எங்க குடும்பத்துல நடந்ததே கிடையாது. தனியா பொண்ணு பையன் பேசதான் நடந்ததே கிடையாது. சரித்திரமே கிடையாது. நடக்காது ஆக்சுவலா நார்த் இந்தியன் மேரேஜஸ்ல. ஆனா ஒரு எக்ஸாம்பிளா எந்த குடுக்கணும்னு பாக்கணும்னா ஒரு
ரொம்ப வந்து வளர்ந்துட்டாங்க, எல்லாம் மைண்ட் செட்டுமே அப்படி இருந்தது. அதனால வந்து சரி பேச வைப்போமே, அவங்களுக்கு என்னதான் பேச போறாங்க அதிகமா அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்ல ஒரு என்ன கூட ரூம் அனுப்பிச்சு விட்டாங்க கூட. இவன் போயிட்டான். இவன் எதுக்கு வச்சீங்க? கேளுங்க, கூட ஒரு ஆள் ஏதாவது அனுப்புவாங்க. ஒண்ணு பண்ணி தொலைஞ்சிருக்குமே இது. நான் ஒண்ணுமே இவன் பண்ணல. பண்ணல. எனக்கு பயங்கர சிரிப்பு. அவன் என்ன பண்ண தெரியுமா, சரி இவன் வந்து அவ ரொம்ப நர்வஸா இருந்தா, ரொம்ப நர்வஸா இருந்தா அவ. ரொம்ப அவன் மூளை ஆக்டிவ் ஆயிடுச்சு ரொம்ப. எங்களை எல்லாம் என்ன பார்த்துட்டு எக்ஸ்பிரஷன் குடுக்குறானே புரியலடா அவளுக்கு. அவள இப்படிதான் பண்ணிட்டு இருந்தா அவ. உட்காந்துட்டு மூஞ்சில பத்தாயிரம் எக்ஸ்பிரஷன் போகுது. எனக்கு அமுக்கு இவளுக்கு ஏதாவது வியாதி இருக்குமோ. எனக்கு அப்படிதான். என்னம்மா என்னம்மா கண்ணு மேல கீழே பிறந்ததுல இருந்தே இப்படியா? சரின்னு சொல்லி உட்கார வச்சுட்டா. சரி இவன் வந்து என்ன சொன்னா, நீ எல்லாமே கேட்டுக்கூடா, வீட்டுல இருக்காங்க என்ன சொன்னா ஜென்ரல் டாக் கொடு, ஒரு அளவுக்கு பேசுறாளா இல்லையான்னு பாரு, மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஆனா இவ சமைக்க தெரியுமா, வேலை செய்ய போறியா, எல்லாமே கேட்டுக்கூடா, உனக்கு வந்து தேவையானது உன்னோட லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும் நீ ஒரு மூலையில வச்சிருப்பல, அதெல்லாம் நீ கேட்கணும். ஆக்சுவலா அதுவும் நான் அவகிட்டயும் சொன்னேன், உனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, உனக்கு என்னென்ன கேட்கணுமோ கேளு. நீ வந்து ஆல்ரெடி அவன் கலரை பத்தி நான் அவகிட்ட சொன்னேன், நீ வந்து அவன் கலர் வச்சு இதை வச்சுலாம் நீ ரிஜெக்ட் பண்ணது எங்களுக்கு எல்லாமே தெரியும், பட் நீ பேசி பார்த்தாதான் உனக்கு தெரியும். கம்பேட்டிபிலிட்டி வந்து பேசுறதுல தான் வரும். அது டக்குனு கிளிக் ஆயிரும், ரெண்டு பேருக்கு தெரியவே தெரியாது. நம்மளுக்கு எப்படி ஆச்சு அந்த மாதிரி. சோ இது முடிஞ்சு. சரி நீங்க உங்க கதையை ஆரம்பிச்சிடாதீங்க. அதுக்கு நீங்க VR2 ஸ்டேஜ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். கதைக்குள் கதை. ஆமா, அந்த கதை என்ன ஆச்சு? சரின்னு சொல்லி நான் பேச ஆரம்பிச்சேன். சரி உங்களுக்கு சமைக்க தெரியுமா, இதெல்லாம் தெரியுமான்னு சொல்லி. அவ என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா, இதெல்லாம் எனக்கு தெரியும். இதை இப்படி அசைச்சா பாருங்க, எனக்கு யார போய் என்ன சொல்றதுன்னு தெரியும். டாக்டர் படத்துல என்னடா மூஞ்சி இது? அது ஓகே சரி. இப்படிதான் பண்ணிட்டு இருந்தா அவ. கண்டினியூஸா அவளோட ஐப்ரோ ஆடிட்டே இருந்து. அது நர்வஸ் ஆயிட்டா அவ. நர்வஸ் இல்ல, அதுக்கு யாரோ சொல்லிருக்காங்க அது ஒரு கியூட் எக்ஸ்பிரஷன் அப்படிலாம் பண்ணா அப்படியே ஒரு விதத்துல அவ செஞ்சிதான். ஆனா அவ ரொம்ப நர்வஸ் ஆயிட்டா. நர்வஸ்ல யாரு இப்படி நர்வஸ்னஸ்ல அப்படி ஆகும்? யார் சொன்னா நர்வஸ்னஸ்ல ஆகும் அப்படி? சரி அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு. இதுதான் பண்ணிட்டு இருந்தா அவ. இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு சரி என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி நான் எந்திரிச்சு வந்தேன். இவ கேட்டா என்கிட்ட என்னடா ஓகே, சரி ஏதோ ஓகே அப்படின்னு சொல்லி கீழே போயிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாருமே கூட்டு சேர்ந்துட்டாங்க, எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. என்னைய பத்தி தான் பேசுவாங்க. எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டீங்க, முடிவே பண்ணிட்டாங்க. இவ்வளவு தூரம் வெளிய உள்ள அம்ச்சு உள்ள என்ன ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க, உனக்கு என்னப்பா ஓகேவா அப்படின்னு. இரு அது வரைக்கும் ஒண்ணும் இல்ல. இவங்க வந்து உள்ள என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. சரியா, அது வரைக்கும் எனக்கு இவன் அண்ணன், அதுக்கப்புறம் அம்மா அப்பா, அவங்க 4 பேரும் கோமல் கிட்ட பேசினாங்க. ஓகே சரியா, அது என்னென்ன பேசினாங்கன்னு இவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது அது வரைக்கும். சரின்னு சொல்லி நானும் வெளியே உட்காந்துட்டு ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்தேன். அவங்களாம் பேசிட்டு வெளியே வந்தாங்க. அவங்களாம் ஜென்ரல் டாக் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நீ என்ன பண்ணுவ, இவன் வந்து நல்லா ஷாப்பிங்லாம் பண்ண வைப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் மூலையிலயும் ஃபிட் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் இவனா? வர்றா யாரு நீயா? அவனெல்லாம் எதுவும் குறை சொல்லாத. அவன் தங்கமான பையன். பாத்தியா, அவன் நான் இன்டர்வியூ கொடுத்தேன். நான் இப்ப கரண்ட் கம்பெனி இருக்கிறது கதைக்குள் கதை. கதைக்குள் கதை. காலையில என் கூட 6 மணிக்கு கிளம்பணும், நைட்டு வீட்டு 12 மணிக்கு வந்த வாயை திறக்காம இன்டர்வியூக்கு அமைதியா உட்கார்ந்த புள்ள அவன். நான் ஷாப்பிங் போனேன்னா எனக்கு ஷாப்பிங்ல ஹெல்ப் பண்ற பையன், போயிட்டு ஓரமா உட்கார மாட்டான். இது நல்லா இருக்கா, இது பாக்குறியான்னு ஹெல்ப் பண்ற பையன். அந்த அந்த இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு தெரியும் இம்பார்ட்டன்ஸ். சரி இது வந்து VR2 ஸ்டேட்ஸ் போறா மாறிடக்கூடாது. எங்க மாமா 2 பேருமே வந்தாங்க. பெரிய மாமா வந்துட்டு இப்படி கை பிடிச்சிட்டு என்னடா ஓகேவாடா அப்படின்னு சொல்லி. எனக்கு அந்த நேரத்துல அவங்கள யார அசிங்கப்படுத்துறது அது எனக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா. இப்போ நான் வந்து உங்களை ஏதாச்சும் சொன்னா அந்த பொண்ணு இது பண்ற மாதிரி ஆயிடும். அந்த பொண்ணு ப்ராப்ளம் வித் நார்த் இந்தியன் ரிலேஷன்ஷிப். ஒருத்தங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அது ஓகே சொல்லியே ஆகணும். ஆமா அதுதான் ஓகே சொல்லலனா ஊரு ஃபுல்லா அந்த பொண்ணுக்கு அசிங்கமாயிடும். போயிட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அசிங்கமாயிடும். அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அததான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதுதான் சொல்லுவாங்க. ப்ராப்ளம் சரின்னு சொல்லி. ஏன்னா 2 பேருமே மாமாவும் 2 பேருமே நடுவுல இருந்தாங்க, அக்காவும் இருந்தாங்க. யாரு கோமல் இப்ப யாரு தெரியுமா, எங்க அக்கா இருக்காங்கல்ல அவங்களோட புருஷன், அவங்களோட மச்சான், அவங்களோட மாமா. மாமாவா மச்சானா? மாமா. மாமானா என்ன? அவங்க அக்கா இருக்காங்கல, ஜிஜாவோட அக்கா இருக்காங்கல. என்ன? ஹஸ்பண்ட், ஹஸ்பண்டோட அக்கா, அக்காவோட புருஷன், அக்காவோட புருஷன், புருஷனோட தம்பி. என்ன தம்பியோட பொண்ணு. சோ தம்பியோட பொண்ணு. தம்பியோட பொண்ணு தான் கோமல். ஆமா. ஆக்சுவலி இவ வந்து கோமலுக்கு மாமன்.
Actually, மாமன். மொரமாமன் கிடையாது, தூரத்துல சொந்த மாமன். ஓகே அந்த மாதிரி. ஏன்னா வந்து ரென்னா நடுவுல இருக்கிறதுனால அவளுக்கு நான் தம்பி மாதிரி இல்ல, அவளுக்கு வந்து ரென்னா வந்து புரோக்கர். ஆமா, ரென்னா வந்து புரோக்கர் சொல்லலாம். சரின்னு சொல்லி அவங்க சரி அவங்களே அசிங்கப்படுத்த நடுவுல இருக்காங்க, இவ்வளவு தூரம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதுவும் கம்முன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டோம். என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? அவன் எடுத்து அவன் கம்பி அவன் தம்பி கார சுத்துறான் நின்ன இடத்துல. கம்பியிலதான் ரிச்சுவல் பண்ணுவாங்க. போயிட்டு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இந்த போட்டோ எல்லாம் கையோட எல்லாம் நிச்சயதார்த்த மாதிரி காசு கொடுத்து டிக்கா வச்சிருவாங்க, பொண்ணுக்கு வந்து சிந்தூர் வச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நீ ஓகேமா? ஆமா, இவங்க இதுல வந்து இப்ப ரீசெண்டா கூட இவளோட தங்கச்சி மரம் ஒரு பொண்ணு இருக்கு. சோ பொண்ணு பார்க்க வராங்க. நம்ம ஊர்ல எல்லாம் பொண்ணு பார்த்துட்டு போவாங்களா, அங்க அப்ப பொட்டெல்லாம் வைக்க மாட்டாங்க இந்த இடத்துல. சும்மா நெத்தில இங்க வச்சு விடுறது ஓகே. அக்காவோ தங்கச்சி யாரு இருந்தாலும் இங்க வைக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து கல்யாணம் ஆன பொண்ணு தான் வைப்பாங்க. இங்க வந்து நிச்சயத்தை போய் வச்சுட்டு போயிடுறாங்க. ஆமா, சோ தட் இஸ் டிஃபரண்ட். நான் முதல் டைம் பாக்குறேன். எனக்கு வந்து அப்ரிசியேஷன் இந்த மாதிரி நீ வந்து ஓகே சொல்லிட்டல, அதனால எனக்கு ஸ்வீட் குடுக்குறீங்க. இப்ப இந்தாப்பா ஸ்வீட். எனக்கு ஸ்வீட் கொடுத்தாங்க, ஒரு 500 ரூபாய் மேல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அவருக்கு பேர் 500 ரூபாய். இவர் யாருன்னு தெரியுதா? இவன் பையன் கல்யாணத்துல போனோமே அந்த அது இருக்கு. அது இன்னொரு கதைக்குள் இன்னொரு கதை இருக்கு சொல்லி இதெல்லாம் என்னோட போட்டோ. எனக்கு நடந்தப்போ எல்லாரும் போட்டோ சேர்ந்து ஃபர்ஸ்ட் போட்டோ இது. இப்படி இருக்கா பாரு. இப்படி இதே மாதிரி கோமலுக்கும் பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஓகேவா? இதெல்லாம் வச்சிட்டு பை தி வே கோமல்ஸ் மாம் இஸ் வெரி பியூட்டிஃபுல். நான் அங்கேயே பார்த்தேன், நிறைய டைம் நானும் சொல்லி இருக்கேன். she was beautiful girl. உண்மைதான். சாரி, பியூட்டிஃபுல் லேடி. கேர்ள்னு சொல்லிட்டேன், லேடி. சோ இதெல்லாம் போட்டோ எடுத்தோம் கூட. இந்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டு போட்டோ எடுத்து மூஞ்ச பாரு ஐயோ பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி இதெல்லாம் முடிச்சிட்டு ஏன்னா அக்காக்கு ஃபிக்ஸ் பண்ணாம தம்பி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதோ இப்படி அவளுக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு அவளும் ஓகே சொல்லி இப்படிதான் எங்களோட நிச்சயதார்த்தம் முடிந்தது. இது என்கேஜ்மெண்ட் கிடையாது, முன்னாடி இது வந்து நம்ம ஓகே ஆயிட்டோம் ரெண்டு பேருமே. அப்புறம் என்கேஜ்மெண்ட். இதுக்கப்புறம் அந்த vlog தான் நான் போட்டுருப்பேன். ஆமா, இவ ஒரு vlog போட்டிருக்கால, அது உங்களுக்கு காட்டுவேன். ஓகே ஓகே, பாத்துக்க மாட்டீங்க. ஸோ அது அங்கிருந்து டு பி கண்டினியூட். அடுத்தது நம்ம வந்து ரொக்கா என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ஹல்தி, அதுக்கப்புறம் பாராத்து, அதுக்கப்புறம் நம்ம இப்போ வர பாட்டுல எல்லாமே இருக்கும். ஓகே பை பை. ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுதா? இது செகண்ட் பார்ட் வெயிட் பண்ணு. இப்படியே இதே ட்ரெஸ்ல இதே மூஞ்சியோட தான் இருக்கும்.